இணை சட்டம் அதிகாரம் 16 பாஸ்கா திருவிழா. ஆபிபு மாதத்தை நினைவில் கொண்டு உன் கடவுளாகிய ஆண்டவருக்கென பாஸ்காவை கொண்டாடு. ஏனெனில் ஆபிபு மாதத்தில்தான் ஓர் இரவில் உன் கடவுளாகிய ஆண்டவர் உன்னை எகிப்திலிருந்து வெளிக்கொணர்ந்தார். தம் பெயர் விளங்கும் பொருட்டு ஆண்டவர் தெரிந்து கொள்ளும் இடத்தில் உன் ஆடு மாடுகளிலிருந்து உன் ஆண்டவராகிய கடவுளுக்கு பாஸ்கா பலி செலுத்து. அதனுடன் புளிப்புள்ள அப்பத்தை உண்ணாதே. எகிப்து நாட்டிலிருந்து நீ வெளியேறிய நாளை உன் வாழ்நாளெல்லாம் நினைவுகூரும் வண்ணம் 7 நாட்கள் அவற்றை புளிப்பற்ற அப்பத்தோடு உண்பாய். அது துயரத்தின் அப்பம். ஏனெனில் நீ எகிப்து நாட்டிலிருந்து அவசரமாய் புறப்பட்டு வந்தாய். உன் எல்லைக்குள் எங்கும் 7 நாட்களுக்கு புளிப்புள்ள அப்பம் இருத்தலாகாது. நீ முதல் நாள் மாலையில் செலுத்தும் பலியின் இறைச்சி எதுவும் இரவு முழுவதும் காலை வரையிலும் இருத்தலாகாது. உன் கடவுளாகிய ஆண்டவர் உனக்கு கொடுக்க போகும் எந்த நகருக்குள்ளும் நீ பாஸ்கா பலியை செலுத்த வேண்டாம். ஆனால் அவர் தம் பெயர் அதில் நிலைக்கும்படி உன் கடவுளாகிய ஆண்டவர் தெரிந்தெடுக்கும் இடத்தில் நீ பாஸ்கா பலியை செலுத்து. கதிரவன் மறையும் மாலை வேளையில் நீ எகிப்திலிருந்து புறப்பட்ட அந்த நேரத்தில் பலி செலுத்து. உன் கடவுளாகிய ஆண்டவர் தெரிந்தெடுக்கும் இடத்தில் அதை நெருப்பில் வாட்டி உண்பாய். விடியற் காலையில் உன் கூடாரத்திற்கு திரும்பிச் செல்வாய். 6 நாட்களுக்கு நீ புளிப்பற்ற அப்பத்தை உண்பாய். 7ஆம் நாள் உன் கடவுளாகிய ஆண்டவருக்காக திருப்பேரவை கூடும். அன்று நீ வேலை ஏதும் செய்யாதே. அறுவடை விழா. நீ 7 வாரங்களை எண்ணிக்கொள். விளைந்து நிற்கும் கதிரில் கதிரறிவாளை முதலில் வைத்த நாள் தொடங்கி 7 வாரங்களை கணக்கிடு. அதன்பின் உன் கடவுளாகிய ஆண்டவருக்கென வாரங்களின் விழாவை கொண்டாடு. அவர் உனக்கு ஆசி வழங்குவதற்கேற்ப உன் கைகளால் அவருக்கு தன்னார்வ காணிக்கைகளை செலுத்து. உன் கடவுளாகிய ஆண்டவர் தம் பெயர் விளங்குமாறு தெரிந்தெடுக்கும் இடத்தில் நீயும் உன் புதல்வர் புதல்வியரும் உன் ஆண் ஊழியர்களும் பெண் ஊழியர்களும் உன் நகரிலுள்ள லேவியனும் அந்நியனும் அனாதைகளும் கைம்பெண்களும் உங்கள் கடவுளாகிய ஆண்டவர் திருமுன் மகிழ்வீர்களாக. நீ எகிப்தில் அடிமையாய் இருந்தாய் என்பதை நினைவிலிருத்தி இந்த முறைமைகளை கடைபிடிப்பதில் கருத்தாயிரு. கூடார விழா. உன் களத்தின் பலனையும் ஆலையின் பலனையும் சேகரித்தபின் கூடார விழாவை 7 நாட்கள் கொண்டாடுவாய். நீயும் உன் புதல்வர் புதல்வியரும் உன் அடிமைகளும் உன் அடிமை பெண்களும் உன் நகரிலுள்ள லேவியனும் அந்நியனும் அனாதைகளும் கைம்பெண்களும் இவ்விழாவில் மகிழுங்கள். உன் ஆண்டவர் தெரிந்தெடுக்கும் இடத்தில் உன் கடவுளாகிய ஆண்டவருக்கு 7 நாட்கள் விழா கொண்டாடு. ஏனெனில் உன் கடவுளாகிய ஆண்டவர் உன் நிலத்தின் விளைச்சல்களுக்கும் நீ மேற்கொள்ளும் செயல்கள் அனைத்திற்கும் ஆசி வழங்குவார். அப்பொழுது நீ நிறைவாக மகிழ்ச்சியுறுவாய். ஆண்டில் 3 முறை உன் ஆண்மக்கள் அனைவரும் உன் கடவுளாகிய ஆண்டவர் தெரிந்தெடுக்கும் இடத்தில் அவர் திருமுன் வர வேண்டும். புளிப்பற்ற அப்ப விழாவிலும் வாரங்கள் விழாவிலும் கூடார விழாவிலும் வர வேண்டும். ஆண்டவர் திருமுன் அவர்கள் வெறுங்கையராய் வர வேண்டாம். உன் கடவுளாகிய ஆண்டவர் உனக்கு ஆசி வழங்கியுள்ளதற்கேற்ப ஒவ்வொருவனும் தன்னால் ஆனதை கொண்டு வருவானாக. நீதி வழங்கும் முறை. உங்கள் கடவுளாகிய ஆண்டவர் உங்கள் குலங்களுக்கென கொடுக்கும் எல்லா நகர்களிலும் நீதிபதிகளையும் தலைவர்களையும் நியமனம் செய்வாய். அவர்கள் நீதியுடனும் நேர்மையுடனும் மக்களுக்கு தீர்ப்பு வழங்கட்டும். நீதியை திரித்து விடாதே. ஒருதலை சார்பாக செயல்படாதே. கையூட்டு வாங்காதே. ஏனெனில் கையூட்டு ஞானிகளின் கண்களை குருடாக்கும், நேர்மையாளரின் வழக்கை புரட்டிவிடும். நீதியை, ஆம்
நீதியை மட்டுமே நிலைநிறுத்து. அதனால் உன் கடவுளாகிய ஆண்டவர் உனக்கு கொடுக்கவிருக்கும் நாட்டை உடைமையாக்கிக் கொள்வாய். உன் கடவுளாகிய ஆண்டவருக்கு நீ எழுப்பவிருக்கும் பீடத்தின் அருகில் அசேரா கம்பங்களை ஊன்ற வேண்டாம். சிலை தூண்களையும் நிறுத்தாதே, ஏனெனில் உன் கடவுளாகிய ஆண்டவர் அவற்றை வெறுக்கிறார். இணை சட்டம் அதிகாரம் 17. ஊனமோ வேறு எந்த குறையோ உள்ள மாட்டையாவது ஆட்டையாவது உன் கடவுளாகிய ஆண்டவருக்கு பலி செலுத்த வேண்டாம், ஏனெனில் அதை உன் கடவுளாகிய ஆண்டவர் வெறுக்கிறார். கடவுளாகிய ஆண்டவர் உனக்கு கொடுக்கிற நகர்கள் ஒன்றில் ஓர் ஆண் அல்லது பெண் உன் கடவுளாகிய ஆண்டவரின் உடன்படிக்கையை மீறி அவருக்கு எதிராக குற்றம் செய்வதாக உனக்கு தெரிந்தால், நான் கட்டளையிட்டதற்கு எதிராக வேற்று தெய்வங்கள் அல்லது நிலா, கதிரவன் அல்லது வேறு யாதொரு வான் கோளங்களை பின் சென்று பணிந்து வணங்கினால், அது பற்றி உனக்கு சொல்லப்படும் போது அல்லது நீ கேள்விப்படும் போது அதை நீ நன்கு விசாரி. அது உண்மை எனவும் அத்தகைய அருவருப்பான செயல் இஸ்ரேலில் நடந்தது உறுதி எனவும் நீ கண்டால், அக்குற்றத்தை செய்த ஆணையோ பெண்ணையோ உன் நகர வாயிலுக்கு கூட்டிச் சென்று அவனை அல்லது அவளை கல்லால் எறிந்து கொல். 2 அல்லது 3 சாட்சிகளின் வாக்குமூலத்தை முன்னிட்டே குற்றவாளி கொலை செய்யப்பட வேண்டும். ஒரே சாட்சியின் வாக்குமூலத்தை முன்னிட்டு எவரும் கொலை செய்யப்படலாகாது. முதலில் சாட்சிகளின் கைகளும் பின்னர் எல்லா மக்களின் கைகளும் கொல்லப்பட வேண்டியவனுக்கு எதிராக ஓங்கட்டும். இவ்வாறு உன் நடுவிலிருந்து தீமையை அகற்றுவாய். இரத்த பழிகளை குறித்தோ உரிமை வழக்குகளை குறித்தோ தடியடியை குறித்தோ தீர்ப்பு கூறுவது கடினமாயிருந்தால், அல்லது உன் நகரிலுள்ள வேறு எந்த வழக்கும் சிக்கலானதாக இருந்தால், நீ எழுந்து உன் கடவுளாகிய ஆண்டவர் தேர்ந்து கொள்ளும் இடத்திற்கு செல். அங்கு லேவியரான குருக்களிடத்திலும் அன்றைய நாளின் நீதிபதிகளிடமும் அறிவுரை கேள். நியாய தீர்ப்பை அவர்கள் உனக்கு தெரிவிப்பார்கள். ஆண்டவர் தெரிந்து கொள்ளும் இடத்திலிருந்து அவர்கள் உனக்கு தெரிவிப்பதன்படி நட. அவர்கள் கற்பித்தபடி எல்லாம் செயல்படுவதில் கருத்தாயிரு. அவர்கள் உனக்கு கற்பித்த சட்டங்களின்படியும் அவர்கள் உனக்கு தெரிவித்த தீர்ப்பின்படியும் செயல்படு. அவர்கள் உனக்கு தெரிவித்த தீர்ப்பினின்று இடமோ வலமோ பிறளாதே. கடவுளாகிய ஆண்டவருக்கு ஊழியம் புரிய அங்கே நிற்கும் குருக்களுக்கோ நீதிபதிகளுக்கோ செவிகொடாமல் செருக்குடன் செயல்படுகிறவன் சாக வேண்டும். இவ்வாறு இஸ்ரேலில் இருந்து தீமையை அகற்றுவாய். எல்லா மக்களும் அதை கேட்டு அஞ்சுவர், எவரும் செருக்குடன் செயல்படார். அரசனுக்கான விதிமுறைகள். உன் கடவுளாகிய ஆண்டவர் உனக்கு கொடுக்க போகும் நாட்டுக்குள் சென்று அதை உடைமையாக்கி அதில் குடியேறியபின், என்னை சுற்றிலுமுள்ள எல்லா வேற்றினத்தாரையும் போல நானும் எனக்கு ஓர் அரசனை ஏற்படுத்துவேன் என்று நீ சொல்வாய். அப்போது உன் கடவுளாகிய ஆண்டவர் தெரிந்தெடுக்கும் ஒருவனையே உன் அரசனாக ஏற்படுத்துவாய். உன் இனத்தான் ஒருவனையே உன் அரசனாக்குவாய். உன் இனத்தான் அல்லாத அந்நியன் ஒருவனை உனக்கு அரசனாக நியமிக்காதே. அவன் தனக்கென குதிரைகளை மிகுதியாக்கி கொள்ளாமலும் குதிரைகளை மிகுதியாக்கி கொள்ளும் பொருட்டு மக்களை மீண்டும் எகிப்துக்கு போகச் செய்யாமலும் இருக்கட்டும். ஏனெனில் இனி அந்த வழியாக திரும்பவும் செல்லக்கூடாதென ஆண்டவர் உங்களுக்கு சொல்லியுள்ளார். அவன் இதயம் ஆண்டவரை விட்டு விலகாதிருக்க வேண்டுமானால் பல மனைவியரை கொள்ளலாகாது. வெள்ளியும் பொன்னும் அளவு மீறி சேர்க்கலாகாது. அவன் தன் அரசு கட்டிலில் அமர்ந்தபின் லேவியராகிய குருக்கள் பொறுப்பிலுள்ள இச்சட்ட நூலின் நகல் ஒன்றை தனக்கென ஓர் ஏட்டில் எழுதி கொள்ளட்டும். அதை தன்னோடு வைத்து கொள்ளட்டும். அதை நாள்தோறும் அவன் வாழ்நாள் முழுவதும் வாசிக்கட்டும். அதனால் அந்த சட்டத்தின் எல்லா வார்த்தைகளையும் அதன் நீதிமுறைகளையும் நிறைவேற்றுவதன் மூலம் அவன் கடவுளாகிய ஆண்டவருக்கு அஞ்சி நடக்க கற்றுக்கொள்வான். அதனால்
அவன் இதயத்தில் இருமாப்பு கொண்டு தன் சகோதரருக்கு மேல் தன்னை உயர்த்தி கொள்ளாமலும் கட்டளைகளிலிருந்து வலமோ இடமோ பிறளாமலும் இருப்பான். அப்போது அவனும் அவன் புதல்வர்களும் இஸ்ரவேலில் நெடுநாள் ஆட்சி புரிவர். இணை சட்டம் அதிகாரம் 18. குருக்களுக்கான பங்கு. லேவிய குருக்களுக்கும் அனைத்து லேவிய குலத்தாருக்கும் இஸ்ரவேல் மக்களிடையே பங்கும் சொத்துரிமையும் இல்லை. ஆண்டவருக்கென செலுத்தப்படும் எரிபலிகளையும் அவருக்கே உரியவைகளையும் அவர்கள் உண்பார்கள். அவர்கள் சகோதரர்கள் நடுவே அவர்களுக்கு உரிமை சொத்து இல்லாதிருக்கட்டும். ஆண்டவர் அவர்களுக்கு வாக்களித்தபடி அவரே அவர்களின் உரிமை சொத்து. மக்களிடமிருந்து குருக்களுக்கு சேர வேண்டிய உரிமமாவது, பலியிட வருவோர் பலியிடப்படும் ஆடு மாடு இவற்றின் முன்னந்தொடை தாடைகள் இறப்பை ஆகியவற்றை குருவுக்கு கொடுக்க வேண்டும். உன் தானியம் திராட்சை ரசம் எண்ணெய் இவற்றின் முதற் பலனையும் கத்தரித்த ஆட்டு மயிரின் முதற் பங்கையும் அவனுக்கு கொடுக்க வேண்டும். ஏனெனில் அவனும் அவன் புதல்வர்களும் உன் கடவுளாகிய ஆண்டவர் பெயரால் அவர் முன்னிலையில் என்றென்றும் ஊழியம் செய்யும்படி அவர் அவனை உங்களது குலங்கள் அனைத்திலிருந்தும் தேர்ந்து கொண்டார். இஸ்ரவேலில் பரவியுள்ள யாதொரு நகரில் வாழும் ஒரு லேவியன் அங்கிருந்து புறப்பட்டு ஆண்டவர் தேர்ந்து கொள்ளும் இடத்திற்கு விரும்பி வந்தால், அங்கே ஆண்டவரின் முன்னிலையில் ஊழியம் செய்யும் லேவியராகிய தன் சகோதரரைப் போல அவனும் கடவுளாகிய ஆண்டவர் பெயரால் ஊழியம் செய்வான். அவன் தன் தந்தை வழி சொத்தில் வரவேண்டியதை அனுபவிப்பதுமன்றி தன் ஊழியத்திற்கான பங்கையும் உணவுக்காக பெற்றுக்கொள்ளட்டும். வேற்றின வழக்கங்கள் குறித்த எச்சரிக்கை. உன் கடவுளாகிய ஆண்டவர் உனக்கு கொடுக்கும் நாட்டுக்குள் போனபின் அந்த வேற்றினத்தாரின் அருவருப்பான செயல்களை கற்றுக்கொள்ளாதே. தன் புதல்வனை அல்லது புதல்வியை தீ மிதிக்கச் செய்கிறவனும் குறி சொல்கிறவனும் நாள் பார்க்கிறவனும் சகுனங்களை நம்புகிறவனும் சூனியக்காரனும் மந்திரவாதியும் ஏவி விடுகிறவனும் மாய வித்தைக்காரனும் இறந்தவர்களிடம் குறி கேட்கிறவனும் உங்களிடையே இருத்தலாகாது. ஏனெனில் இவற்றையெல்லாம் செய்கிறவன் ஆண்டவருக்கு அருவருப்பானவன். இப்படிப்பட்ட அருவருப்பான செயல்களின் நிமித்தம் உன் கடவுளாகிய ஆண்டவர் உன் முன்னிலை நின்று அவனை துரத்தி விடுவார். கடவுளாகிய ஆண்டவருக்கு நீ முற்றிலும் உண்மையாயிரு. இறை வாக்கினரை அனுப்புவதற்கான உறுதிமொழி. ஏனெனில் நீ துரத்திவிடவிருக்கும் இந்த வேற்றினத்தார் குறி சொல்கிறவர்களுக்கும் நாள் பார்க்கிறவர்களுக்கும் செவி கொடுக்கிறார்கள். அவ்வாறு செயல்பட உன் கடவுளாகிய ஆண்டவர் உன்னை அனுமதிக்கவில்லை. கடவுளாகிய ஆண்டவர் உன் சகோதரர் நடுவினின்று என்னை போல் ஓர் இறைவாக்கினரை ஏற்படுத்துவார். நீ அவருக்கு செவிகொடு. ஓரேபில் திருப்பேரவை கூடிய நாளில் நீ உன் கடவுளாகிய ஆண்டவரிடம் மன்றாடி, நான் இறந்து போகாதபடி என் கடவுளாகிய ஆண்டவரின் குரலொலியை இனி நான் கேட்காமலும் இப்பெரும் நெருப்பை இனி நான் காணாமலும் இருப்பேனாக என்று விண்ணப்பித்த போது ஆண்டவர் என்னை நோக்கி, அவர்கள் சொன்னதெல்லாம் சரி என்றார். உன்னை போல் ஓர் இறைவாக்கினனை அவர்களுடைய சகோதரர்களினின்று நான் அவர்களுக்காக ஏற்படுத்துவேன். என் வார்த்தைகளை அவனுடைய வாயில் வைப்பேன். நான் கட்டளையிடுவது அனைத்தையும் அவன் அவர்களுக்கு சொல்வான். என் பெயரால் அவன் சொல்லும் என் வார்த்தைகளுக்கு செவி கொடாதவனை நான் வேறறுப்பேன். ஆனால் ஓர் இறைவாக்கினன் எனது பெயரால் பேசுவதாக எண்ணிக்கொண்டு நான் அவனுக்கு கட்டளையிடாதவற்றை பேசினால் அல்லது வேற்று தெய்வங்களின் பெயரால் பேசினால் அந்த இறைவாக்கினன் சாவான். ஆண்டவர் சொல்லாத வார்த்தை இன்னதென்று எப்படி நான் அறிவது என்று நீ உன் மனதில் எண்ணலாம். ஓர் இறைவாக்கினன் ஆண்டவர் பெயரால் உரைப்பது நடைபெறாமலும் நிறைவேறாமலும் போனால் அந்த இறைவாக்கினன் தன் எண்ணப்படியே பேசுபவன்
அவனுக்கு நீ அஞ்ச வேண்டியதில்லை. இணை சட்டம் அதிகாரம் 19. அடைக்கல நகர்கள். கடவுளாகிய ஆண்டவர் வேற்றினத்தாரை வேறறுத்து அவர்களின் நாடுகளை உனக்கு கொடுப்பார். நீ அவற்றை உடைமையாக்கி அவர்களது நகர்களிலும் வீடுகளிலும் குடியேறுவாய். நீ உடைமையாக்கி கொள்ளும்படி உன் கடவுளாகிய ஆண்டவர் கொடுக்கவிருக்கும் நாட்டினிடையே 3 நகர்களை உனக்கென ஒதுக்கிவை. கொலை செய்தவன் எவனும் அங்கே தப்பி ஓடும்படி சாலைகளை அமை. இவ்வாறு உன் உரிமை சொத்தாகுமாறு கடவுளாகிய ஆண்டவர் உனக்கு கொடுக்கவிருக்கும் நாட்டை 3 பாகங்களாக பிரி. அங்கே ஓடிப்போவதன் மூலம் உயிர் வாழத்தக்க கொலையாளி யாரெனில், தற்செயலாய் முன்பகை ஏதுமின்றி தனக்கு அடுத்திருப்பவனை கொலை செய்பவனே. சான்றாக, ஒருவன் மரம் வெட்டுவதற்காக தனக்கு அடுத்திருப்பவனோடு காட்டுக்குள் செல்கிறான். மரத்தை வெட்டுவதற்காக கோடாரியை தன் கையால் ஓங்கும்போது கோடாரியின் இரும்பு கைப்பிடியினின்று கழன்று அடுத்திருப்பவன் மீது விழ அவன் இறந்து போகிறான். அப்போது அப்படிப்பட்டவன் இந்நகர்கள் ஒன்றினுக்குள் தப்பியோடி அங்கே வாழலாம். இல்லையெனில் கொலை செய்யப்பட்டவனின் முறை உறவினன் கோபவெறியால் பழி வாங்கும்படி கொலையாளியை பின்தொடரும் போது செல்லும் வழி நீண்டதாக இருந்தால் அவனை பிடித்து கொன்றுவிட ஏதுவாகும். ஆனால் கொலை செய்யப்பட்டவன் மீது கொலையாளிக்கு முன்பகை இல்லாததால் அவன் சாவுக்குரிய குற்றம் ஏதும் செய்யவில்லை என்பது உண்மை. எனவேதான் நான் உனக்கு கட்டளையிடுகிறேன், 3 நகர்களை உனக்கென ஒதுக்கிவை. நான் இன்று உனக்கு கட்டளையிடும் எல்லா கட்டளைகளையும் நிறைவேற்றுவதில் நீ கருத்தாயிருந்து உன் கடவுளாகிய ஆண்டவர் மேல் அன்பு கூர்ந்து அவரது வழிகளில் என்றும் நடந்தால், உன் கடவுளாகிய ஆண்டவர் உன் மூதாதையருக்கு வாக்களித்தபடி உனக்கு இந்த நாடுகள் அனைத்தையும் கொடுத்து உன் எல்லைகளை விரிவாக்குவார். அப்போது இன்னும் 3 நகர்களை இந்த நகர்களோடு சேர்த்துக்கொள். இல்லையெனில் நீ உரிமையாக்கி கொள்ளும்படி உன் கடவுளாகிய ஆண்டவர் கொடுக்கவிருக்கும் நாட்டில் குற்றமில்லாதவனின் இரத்தம் சிந்தப்படுவதால் உன்மேல் இரத்த பழி வரலாம். ஆனால் ஒருவன் தனக்கு அடுத்திருப்பவனை பகைத்து அவனுக்காக பதுங்கி இருந்து அவனை தாக்கி அவனை வெட்டி சாகடித்தபின் இந்த நகர்கள் ஒன்றினுக்குள் ஓடி ஒளிந்தால், அவனது நகர் பெரியோர்கள் ஆளனுப்பி அங்கிருந்து அவனை கொண்டு வந்து கொலை செய்யப்பட்டவனின் முறை உறவினனின் கையில் அவனை ஒப்படைப்பர். இரத்த பழிக்காக அவன் சாவான். நீ அவனுக்கு இரக்கம் காட்டாதே. குற்றமில்லாதவனின் இரத்த பழியை இஸ்ரேலில் இருந்து துடைத்துவிடு. அப்போது உனக்கு நலமாகும். வழிமுறை எல்லைகள். நீ உடைமையாக்கி கொள்ளும்படி உன் கடவுளாகிய ஆண்டவர் கொடுக்கவிருக்கும் உன் உரிமை சொத்தாகிய நாட்டில் முன்னோர்கள் குறித்துள்ள உனக்கு அடுத்திருப்பவனின் எல்லை கல்லை நகர்த்தி வைக்காதே. சாட்சிகளை பற்றிய விதிமுறைகள். ஒருவனது எந்த குற்றத்தையும் எந்த பழி பாவ செயலையும் உறுதி செய்ய ஒரே சாட்சியின் வாக்குமூலம் போதாது. 2 அல்லது 3 சாட்சிகளின் வாக்குமூலத்தாலே அது உறுதி செய்யப்பட வேண்டும். ஒருவன் மேல் குற்றம் சுமத்தும்படி ஒரு பொய் சாட்சி முன் வந்தால், வழக்காடுகிற இருவரும் ஆண்டவரின் திருமுன் அன்றைய நாளில் ஊழியம் புரியும் குருக்களிடமும் நீதிபதிகளிடமும் வரட்டும். நீதிபதிகள் தீர விசாரிப்பர். சான்று சொன்னவன் பொய் சாட்சி என்றும் தன் சகோதரனை அநியாயமாக குற்றம் சாட்டியுள்ளான் என்றும் அறிந்தால், அவன் தன் சகோதரனுக்கு செய்ய நினைத்தது போலவே அவனுக்கு செய்யுங்கள். இவ்வாறு உங்கள் நடுவிலிருந்து தீமையை அகற்றுங்கள். அப்போது அதை கேட்டு மற்றவர்களும் அஞ்சுவர். அத்தகைய தீச்செயலை உங்களிடையே எவரும் செய்ய துணியார். நீ அவனுக்கு இரக்கம் காட்டாதே. உயிருக்கு உயிர், கண்ணுக்கு கண், பல்லுக்கு பல், கைக்கு கை, காலுக்கு கால். இணை சட்டம் அதிகாரம் 20. போரை பற்றிய விதிமுறைகள். நீ உன் பகைவருக்கு எதிராக போருக்கு போகையில்
உன்னிடம் உள்ளதை விட மிகுதியான குதிரைகளையும் தேர்களையும் பெரும் படையையும் நீ கண்டால் அவர்களுக்கு அஞ்ச வேண்டாம். ஏனெனில் எகிப்திலிருந்து உன்னை வெளியே கூட்டி வந்த உன் கடவுளாகிய ஆண்டவர் உன்னோடு உள்ளார். நீ போரிடத் தொடங்கும் முன் குருக்கள் முன் வந்து வீரர்களிடம் கூற வேண்டியது, இஸ்ரவேலே கேள், இன்று நீங்கள் உங்கள் பகைவர்களுக்கு எதிராக போர் புரிய முன்வந்துள்ளீர்கள். உங்கள் இதயம் சோர்ந்து போக வேண்டாம், அஞ்ச வேண்டாம், கலங்க வேண்டாம், அவர்களை பார்த்து தத்தளிக்கவும் வேண்டாம். ஏனெனில் உங்களுக்காக உங்கள் பகைவருக்கு எதிராக போர் புரியவும் உங்களை காப்பாற்றவும் உங்கள் கடவுளாகிய ஆண்டவரே உங்களோடு செல்கிறார். அதன்பின் படைத்தலைவர்கள் வீரர்களிடம் கூற வேண்டியது, புது வீட்டை கட்டி அதை அர்ப்பணம் செய்யாதவன் தன் வீட்டுக்கு திரும்பி போகட்டும். அவன் போரில் இறக்க நேரிட்டால் வேறு ஒருவன் அதை அர்ப்பணம் செய்ய வேண்டியிருக்கும். திராட்சை தோட்டம் அமைத்து அதன் பயனை அனுபவிக்காதவன் தன் வீட்டுக்கு திரும்பி போகட்டும். அவன் போரில் இறக்க நேரிட்டால் வேறு ஒருவன் அதன் பயனை அனுபவிக்க வேண்டியிருக்கும். ஒரு பெண்ணை மன உறுதிப்பாடு செய்தும் அவளோடு கூடி வாழாதவன் தன் வீட்டிற்கு திரும்பி போகட்டும். அவன் போரில் இறக்க நேரிட்டால் வேறு ஒருவன் அவளை மணக்க வேண்டியிருக்கும். மீண்டும் படைத்தலைவர்கள் வீரர்களிடம் கூற வேண்டியது, உங்களில் அச்சமுற்று உள்ளம் சோர்ந்திருப்பவன் தன் வீட்டிற்கு திரும்பி போகட்டும். இல்லையெனில் அவன் தோழனும் அவனைப் போல் ஊக்கம் இழந்து விடுவான். இவ்வாறு படைத்தலைவர்கள் வீரர்களிடம் பேசி முடித்தபின் அவர்களை நடத்தி செல்லும் படை தளபதிகளை நியமிக்கட்டும். ஒரு நகரோடு போரிட நீ அதை நெருங்கும் போது அது சரணடையுமாறு முயற்சி செய். அது சரணடைந்து தன் வாயில்களை உனக்கு திறந்தால் அதிலுள்ள மக்கள் எல்லோரும் உனக்கு அடிமைகளாகி உனக்கு பணிவிடை செய்வர். அது உன்னிடம் சரணடையாது உனக்கு எதிராக போர் தொடுத்தால் நீ அதை முற்றுகையிடு. கடவுளாகிய ஆண்டவர் அதை உன் கையில் ஒப்படைக்கும் போது அதிலுள்ள எல்லா ஆண்களையும் வாளால் கொன்றுவிடு. ஆனால் பெண்களையும் சிறுவர்களையும் ஆடு மாடுகளையும் நகரிலுள்ள அனைத்தையும் உன் கொள்ளை பொருளாக கொள். உன் கடவுளாகிய ஆண்டவர் எதிரிடமிருந்து உனக்கு கொடுத்துள்ள கொள்ளை பொருள்களை நீ அனுபவிக்கலாம். இந்த நாடுகளை சாராத தொலையிலுள்ள எல்லா நாடுகளுக்கும் அவ்வாறே செய்வாய். ஆனால் இந்த மக்களின் நகர்களை உன் கடவுளாகிய ஆண்டவர் உனக்கு உரிமை சொத்தாக கொடுத்துள்ளதால் அதில் உயிர் வாழும் எதையும் கொல்லாமல் விடாதே. இத்தியர், எமோரியர், கானானியர், பெரிசியர், இவ்வியர் மற்றும் எபூசியர் அனைவரையும் உன் கடவுளாகிய ஆண்டவர் கட்டளையிட்டபடி அழித்தொழிப்பாய். அதனால் தங்கள் தெய்வங்களுக்காக செய்கின்ற அருவருக்கத்தக்கவற்றை உனக்கு கற்றுக் கொடுத்து உன் கடவுளாகிய ஆண்டவருக்கு எதிராக பாவம் செய்ய உன்னை தூண்ட மாட்டார்கள். ஒரு நகருக்கு எதிராக போர் தொடுத்து நீ அதை நெடுநாள் முற்றுகையிட்டு கைப்பற்றினால் அதிலுள்ள மரங்களை கோடாரியால் வெட்டி அழிக்காதே. நீங்கள் அவற்றின் பழங்களை உண்ணலாம், ஆனால் அவற்றை வெட்டலாகாது. வயல்வெளி மரங்கள் உன்னை முற்றுகையிட வரும் மனிதர் அல்லவே. உணவுக்கு உதவாத மரங்கள் என்று உனக்கு தெரிபவற்றை மட்டும் வெட்டி அழிக்கலாம். உன்னோடு போர் புரியும் நகருக்கு எதிராக அதை வீழ்த்தும் வரை அவற்றை கொண்டு முற்றுகை கொத்தளங்களை எழுப்பலாம்.